தங்கள் விருப்பங்களை பெற்ற மனிதர்கள். முற்காலத்தில் துணிகளை விற்று வந்த ஒரு வணிகர் இருந்தார். ஆனால் அவரது வணிகம் மிகவும் செழிக்கவில்லை. முடிவில் அவர் மிகவும் ஏழையாகிவிட்டார். அதனால் அவர் தனது அதிர்ஷ்டத்தை தேடி உலகின் வேறு பகுதிக்கு பயணிக்க முடிவு செய்தார். எனவே அவர் தனது துணிகளில் மீதமிருந்த அனைத்தையும் மூட்டை கட்டி புறப்பட்டார். வழியில் அவர் ஒரு தச்சனை சந்தித்தார். இருவரும் பேசிக்கொண்டனர். அப்போது தச்சனின் நிலையும் தன்னுடையதைப் போலவே மோசமாக இருப்பதாக வணிகர் அறிந்து கொண்டார். நான் நல்ல வேலை செய்கிறேன் என்று தச்சன் சோகமாக கூறினான். ஆனால் வீட்டில் இருக்கும் மக்கள் நல்ல வேலையை பாராட்டுவதில்லை. உன்னைப் போலவே நானும் வேறு எங்காவது சென்று என் அதிர்ஷ்டத்தை தேடப்போகிறேன் என்று தச்சன் சொன்னான். அப்படியானால் நாம் ஒன்றாக பயணம் செய்வோம் என்று வணிகர் சொன்னார். சிறிது நேரம் கழித்து அதே வழியில் சென்று கொண்டிருந்த ஒரு விறகு வெட்டியை அவர்கள் சந்தித்தனர். நாள் முழுவதும் விறகு வெட்டிதான் சோர்வடைந்து விட்டதாக அந்த விறகு வெட்டி அவர்களிடம் சொன்னான். என் முதுகு வலிக்கிறது, அது மேலும் மேலும் கூணலாகிறது என்று அவன் முணுமுணுத்தான். அது மட்டுமல்லாமல் இது பயனுள்ளது அல்ல, என்னை காப்பாற்றிக் கொள்ள போதுமான பணம் கூட சம்பாதிக்க முடியவில்லை. அவர்கள் நடந்து நடந்து கடைசியில் மிகவும் சோர்வடைந்து சாலையின் ஓரத்தில் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். விறகு வெட்டி சில விறகுகளை வெட்டி அவர்களுக்கு கதகதப்புக்காக ஒரு சிறிய தீயை மூட்டினான். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு வயதான பெண்மணி அவ்வழியாக வந்து அவர்களுடன் அமர்ந்தாள். மக்கள் தாங்கள் விரும்புவதை பெற முடியாமல் இருப்பது எவ்வளவு வேதனை என்று ஒருவன் சொன்னான். ஒருவேளை அவர்களால் பெற முடியாமல் இருப்பது நல்லதுதான் என்று அந்த வயதான பெண்மணி குறுக்கிட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் நாம் விரும்பியதை பெற்றால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் கூட மிகவும் மோசமானதாக அமையலாம். உலகத்தைப் பற்றி நீங்கள் எதுவும் பார்க்காததால்தான் அப்படி சொல்கிறீர்கள் என்று வணிகர் சொன்னார். இப்போது நான் விரும்புவதையெல்லாம் பெற்றால் நான் சீக்கிரமே பணக்காரனாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன். நீங்கள் எதை விரும்புவீர்கள் என்று வயதான பெண்மணி கேட்டாள். நான் இழுக்கும் அனைத்தும் நீளமாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வணிகர் சொன்னார். என்னை பொறுத்தவரை என்று தச்சன் சொன்னான், நான் ஒன்றிணைக்கும் அனைத்தும் மீண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு இறுக்கமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அடிக்கும் அனைத்தும் உடனடியாக துண்டு துண்டாக விழுந்தால் என்று விறகு வெட்டி சொன்னான். நான் எவ்வளவு விறகு வெட்ட முடியும் என்று யோசித்துப் பாருங்கள். அந்த வயதான பெண்மணியெல்லாம் அறிந்தவள் போல புன்னகைத்தாள். நீங்கள் தவறு என்று நான் நம்புகிறேன் என்று அவள் சொன்னாள். உங்கள் விருப்பங்களை பெறுவீர்கள், யார் சரி என்று பார்ப்போம் என்று கூறிவிட்டு அவள் சாலையின் வழியே சென்றாள். மறுநாள் காலை விறகு வெட்டி தன் கையால் ஒரு மரக்கட்டையை அடித்தான். அது உடனடியாக இரண்டாக பிளந்தது. தச்சன் துண்டுகளை சேர்த்தான். அவை உறுதியாக ஒட்டிக்கொண்டன. பிறகு வணிகர் தனது மூட்டையிலிருந்து ஒரு துணியை இழுத்தார். அது அதன் முந்தைய நீளத்தை விட 10 மடங்கு அதிகமாகும் வரை நீளமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. தனது நல்ல அதிர்ஷ்டத்தைப் பற்றி யோசித்தபடி வணிகர் தனது கையால் தன் முகத்தை தடவ ஆரம்பித்தார். தனக்கு தெரியாமலேயே அவர் தனது மூக்கை லேசாக இழுத்தார். அது முன்பை விட 3 அல்லது 4 மடங்கு நீளமாக வளரத் தொடங்கியது. மற்ற இருவரும் அதை பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். விறகு வெட்டி கண்ணீர் வரும் வரை சிரித்தான். ஆனால் அவனது கால்கள் இரண்டாக பிளந்து அவனால் மீண்டும் நேராக நிற்க முடியவில்லை. தச்சன் விரக்தியுடன் கைகளை தட்டினான். அவை இறுக்கமாக ஒட்டிக்கொண்டன. நாம் அந்த வயதான பெண்மணியின் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்று வணிகர் பெருமூச்சு விட்டார். அவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது சாலையின் வழியே வயதான பெண்மணி தங்கள் பக்கம் வருவதைக் கண்டார்கள். தாங்கள் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதாக அந்த பயணிகள் அவளிடம் கூறி தாங்கள் முன்பிருந்தபடியே இருக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். நீங்கள் உண்மையிலேயே அப்படி உணர்ந்தால் உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்று அந்த வயதான பெண்மணி சொல்லிவிட்டு சாலையின் வழியே சென்றாள். வணிகர் தன் மூக்கை தொட்டார். அது அதன் முந்தைய அளவிற்கு திரும்பிவிட்டது. விறகு வெட்டி மீண்டும் தன் கால்களில் நிற்க முடிந்தது. தச்சன் தன் கைகள் மீண்டும் விடுபட்டு விட்டதை அறிந்து மகிழ்ச்சியுடன் கைகளை தட்டினான். அந்த 3 மனிதர்களும் திரும்பி வீட்டிற்குச் சென்றனர். அன்று முதல் எந்த வேலையும் அவர்களுக்கு அதிக சிரமமாக தெரியவில்லை. மேலும் அவர்கள் கடினமாக உழைத்து பயனுள்ள திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நீதி, உண்மையான மகிழ்ச்சி சோம்பேறித்தனமான விருப்பங்களில் இல்லை, ஆனால் கடின உழைப்பிலும் நேர்மையான முயற்சியால் திருப்தி அடைவதிலும் உள்ளது.